குண்டலினி யோகா ரொம்பவே பழமையான ஒரு பயிற்சி. நம்மோட உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி. அந்த சக்திய தான் நம்ம குண்டலினி சக்தி என்று சொல்லுறோம். இந்த சக்திய எழுப்புறது தான் குண்டலினி யோகா. இதில மூச்சு பயிற்சி, ஆசனம், தியானம் எல்லாமே இருக்குது. இத நம்ம செஞ்சோம்டா, குண்டலினி சக்தி எழும்பும். நமக்கு நிறைய நல்லது நடக்கும். நம்மள பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும். நம்மளை பற்றி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். சக்கரங்கள் என்றா நம்மளோட உடம்பில் இருக்கிற ஒரு சக்தி. இது உடம்பில் இருக்கிற உறுப்பு இல்லை. இது சுற்றிக்கிட்டே இருக்கிற சக்தி சக்கரங்கள் என்று கூட நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு சக்கரமும் நம்மளோட உடம்பில் ஒவ்வொரு விஷயத்தை கட்டுப்படுத்துது. நம்மளோட உடம்பில் முக்கியமாக 7 சக்கரங்கள் இருக்குது. எல்லாமே முதுகுத்தண்டின் வழியாகத்தான் இருக்குது. ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு அதிர்வும் இருக்குது. இது நம்மளோட உடம்புக்குள்ளே தான். இது நம்ம உடம்பு, மனசு, ஆன்மா எல்லாத்தையுமே பாதிக்கும். சக்கரங்கள் சரியாக இருந்தால் உடம்பில் சக்தி சரியாக இருக்கும். ஏதாவது ஒரு சக்கரம் பிழைச்சி போச்சுதுன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். மூலாதாரத்து சக்கரம் தான் முதல் சக்கரம். நம்மளோட முதுகுத்தண்டின் அடியில் இருக்குது. இதில் நிறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு நிறம். இதுதான் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு அடித்தடமாக இருக்குது. மூலாதாரத்து சக்கரம் தான் நம்மளுடைய சாப்பாடு, இருக்கிற இடம், பாதுகாப்பு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. சக்கரம் சரியாக இருந்தால் நமக்கு பயம் இருக்காது, நல்லா உறுதியாக இருப்போம், எலும்புகள் பலமாக இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும். குண்டலினி யோகா பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. ஹார்மோன்களையும் மனசையும் சமநிலைப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படுற இந்த மாதவிலக்கு பிரச்சனைகளுக்கும் இந்த குண்டலினி யோகா பயிற்சி ரொம்பவே உதவியாக இருக்கும். மூலாதார சக்கரத்தை பற்றி தான் இந்த யோகாவில் கூடுதலாக குண்டலினி யோகாவில் இருக்குது. இதை பண்ணினோம்டா பெண்களுக்கு உடலில் உறுதி கிடைக்கும், பலம் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும், தைரியம் வரும். எல்லா வயசு பெண்களும் இந்த குண்டலினி யோகா செய்யலாம். நல்லா படித்த ஒரு டீச்சர்கிட்ட தான் நீங்கள் குண்டலினி யோகா பயிற்சியை கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு இது சரியாக வரும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை பண்ணிவாங்க. உங்களோட உடம்பில் என்ன மாற்றம் ஏற்படுதுன்றதை நீங்கள் கவனிங்க. தினமும் இதை தொடர்ச்சியாக பண்ணுங்க. குண்டலினி யோகாவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும்.